வணக்கம். இதுவரை சந்திக்காத ஒரு சிக்கலை சந்திக்கப் போகிறேன். இவ்வளவு துயரமான ஒரு சம்பவம் என் வாழ்க்கையில் நடந்ததில்லை, நடக்க போகுது. ஒரு நாள் 2 நாள் இல்லை, 10 நாள் 15 நாள் கூட ஆகலாம். சரி, நடக்க போகுது. அது எப்படி இந்த சிக்கலை நான் வெளியே வர போகிறேன், எப்படி சந்திக்க போகிறாங்கன்னு தெரியல. அதாவது டாக்டர்கள்லாம் நமக்கு இப்போ சொந்தத்தில் டாக்டர் இருக்காங்க. ஆனால் எனக்கு வைத்தியம் இல்லைங்கிறது எல்லாம் சொல்லிட்டாங்க. சரி, நம்ம மாற்று வைத்தியம் தேடலான்னு போனோம்னா அப்படி போகிறப்போ 10 நாளோ 15 நாளோ கூட இருந்து இப்போ கூட இப்போ இருக்கிறதுக்கு ஆள் என்கிட்ட இல்லை. யார் அந்த சுத்தத்தில் அந்த மாதிரி இப்போதைக்கு ஒரு 10 நாள் 15 நாள் கூட இருக்கிறதுக்கு யாரும் ஆள் இல்லை. ஸோ அந்த பக்கம் போக முடியல, இந்த பக்கம் போக முடியல. இப்படி உட்காந்துருக்கிறேன். எந்த நேரமும் படுத்த படுக்க விழுந்துடலாம். படுத்த படுக்கையாக ஒரு வாழ்க்கைங்கிறது கற்பனை பண்ணதில்லை. சந்திக்க போகிறேன். ஒன்று கழிவு வரையிலேருந்து வரப்போ அல்லது குழியிலேருந்து வரப்போ எந்த நேரமும் வழிக்க விடலாம். ஏன்னா கால் வீக்கி போயிடுது, மரத்து போயிடுது. எந்த நேரம் எதுவும் நடக்கலாம். நானும் ரொம்ப கவனமாக தவறி நான் தப்பு பண்ணிடக்கூடாது அப்படின்னு சொல்லி பொறுமையாக நிதானம் வந்துட்டுருக்கேன். ஆனால் நடுராத்தில் கழிவு போகிற பாத்ரூம் போகிறேன். அப்படிங்கிறப்போ இந்த மாதிரி ஏதாவது ஒரு நேரம் தவறலாம், மறதியார்கள் குழப்பத்தில் விட்டுடலாம். எந்த நேரமும் படுக்கையில் விழுந்துடலாம். எப்படி சமாளிக்க போகிறது தெரியல. வைத்தியமும் தேட முடியல, எந்த வழியும் போக முடியல. இந்த சிக்கலை எப்படி தீர்த்துக்க போகிறேன்னு தெரியல. படுத்த படுக்க நினச்சி பாருங்கள். எப்படி ஒரு 2 பேர் மட்டுமே இருக்கிற ஒரு வாழ்க்கையில் உடம்பு முடியாத மண்ணையை வச்சுக்கிட்டு நான் படுத்த படுக்க ஆகிட்டேன்னா எதுவுமே பண்ண முடியாது. இதுக்கு தீர்வும் கிடையாது, முடிவும் கிடையாது. எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் எனக்கு ஒரே ஒரு தீர்வு தூக்க மாத்திரை தான். ஏன்னா தேடி எடுக்க முடியலை, தேட முடியாது. அந்த சூழல் இல்லை. இந்த மாதிரி ஏதாவது ஒரு ரெடி பண்ணி என்னோடய கதையை முடிச்சிட்டாதான் மரணங்கிறது ஒரு மரணமாக இருக்கும். அப்படி இல்லை அப்படின்னா கொடுமையான வாழ்க்கையாக தான் இருக்கும். 2 பேருக்கு சிரமம், எல்லா வகையிலும் சிரமம். எப்படி வெளியே வரப்போன்னு தெரியல. இன்றைக்கு யாராவது தூக்க மாத்திரை கொடுத்துக்கிட்டான் ரொம்ப சந்தோஷமாக வாழ்க்கையை முடிச்சுப்பேன். இது பயம் தேவையில்லாத பயமாக கூட இப்போ கற்பனையாக கூட நீங்கள் நினைக்கலாம். ஆனால் இது சம்பவம் நடக்கிறப்ப தெரியும். படுத்த படுக்கை ஆகிட்டால் என்ன பண்ணுறது? இதுக்கு தீர்வு கிடையாது. நண்பர்கள் யாராவது கொடுத்தீங்கன்னா ரொம்ப சந்தோஷம். அதுதான் சரியான தீர்வு. யார் யாரை செய்ய போறீன்னு தெரியல. மனைவியாவது ஓரளவு இதுக்கு பிறகு வாழட்டும். நன்றி.